Hey all, Assalamualaikum, welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. So ரமலானோட ஃபர்ஸ்ட் டே ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தராவியாவுக்கு நான் எப்போவுமே வந்து பள்ளியில் போய் தான் தொழுது பழக்கம். பட் எப்போவுமே வந்து அந்த ஃபஸ்ட்டு 3 days ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், வெளியெல்லாம் நின்று தொழுகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து மெயின் ரோடு வேறு, நம்ம குட்டீஸை வச்சுட்டு நிற்கும் போது அந்தளவுக்கு சேஃபாக இருக்காது, ஓடிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஒரு 3 days மட்டும் ஸ்கிப் பண்ணுவேன். பட் செகண்ட் டே போய் பார்க்கலாம் அப்படின்னு இந்த தடவை ஒரு பிளான் இருக்குது. வீடியோவில் காட்டியிருக்கேன்ல இந்த பக்கூர் செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ வீடே நல்லா கமகமன்னு இருக்கணும், நல்ல ஸ்மெல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷகர் டு இஃப்தார் என்ன ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குன்றதை தான் காமிச்சிருப்பேன். மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் வந்து என்ன ஐடியாஸ்லாம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேனோ அது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். கட்டிங் மேக்கிங்னு பார்த்ததுமே வந்து ஃபஸ்ட்டு என்ன நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும். ஸோ அதே தாங்க நான் பிரியாணி செய்ய போகிறேன். பட் இந்த பிரியாணியில் வந்துட்டு நான் வந்து பர்சனலாக அரைச்சி வச்சுருக்க ஒரு சீக்ரெட் மசாலா தான் ஆட் பண்ணுவேன். ஸோ அது ஒரே ஒரு பவுடர், அதுக்கப்புறம் அந்த காஷ்மீரி சில்லி மட்டும்தான் இதுக்கு மசாலா, அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் அஸ் யூஷுவல் நம்ம போடுறது, ஆனியன் டொமேட்டோ எல்லாமே அஸ் யூஷுவல் நம்ம போடுறது தான். பட் குக்கிங் மெத்தடுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் போட்டுட்டு நம்ம வந்து அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு அது நல்லா வெடிக்க விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ஆயிலில் லைட்டாக அந்த காஷ்மீரி சில்லியோ இல்லை நார்மல் சில்லி பவுடரோ போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே சுருள ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பட் என்னோடய ஹஸ்பண்ட் அவங்களோட ஸ்டைலில் வந்து இதை பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஷகர் சாப்பாடு என்னோடய ஹஸ்பண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ரமலான் வந்து 2 பேரும் சேர்ந்து சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சீக்ரெட் மசாலான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து ஆல்ரெடி ரமலான் ப்ரிப்பரேஷன் 1 விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஷார்ட்ஸில் கூடயுமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஷார்ட்டாக போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிஃபோர் மேரேஜ்லாம் வந்து ரமலான் டைமில் நைட் வந்து இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிடவே மாட்டோம். ஸோ டிஃபன் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா இஃப்தாருக்கு சிம்பிளாக முடிச்சுட்டு ஸோ டின்னர் வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியாக நம்ம இந்த கறி குழம்போ இல்லை நான்வெஜ் மீல் எதுவுமே நம்ம அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆஃப்டர் மேரேஜ் இதோ இப்படி தான் வந்து பிரியாணியே வந்து ஷகர் டைமில் சாப்பிட்ற மாதிரி அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயாச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக பிரியாணியும் ரெடி ஆனிச்சு. ஸோ அதுக்கு காம்பினேஷனாக வந்து சிக்கன் 65 ரெடி பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் விலாக் தான் இது பார்த்திங்கன்னா மார்னிங்கே நான் சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ்க்கு மட்டும் வர மாதிரி தான் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வைப்பேன். ஸோ சப்ஜா சீட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாதாம் பிசின்லாம் போட்டு ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரிங்க் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நான் ஜவ்வரிசி கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து ஊற வச்சு வேக வச்சு அதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ட்ரிங்க் இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா பிடிக்கும். ஸோ ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, புதுசாக பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ரமலான் டைமில் வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து இந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ அப்படியே ஒரு ஃப்ளோவில் ஸ்டார்ட் ஆனது தான். முந்தின நாள் வந்து சுண்டல் ஊற வச்சதுனால ஸோ அதை பேஸ் பண்ணியே ஒரு ஸ்நாக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படணும், அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சுகர் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எல்லாத்துக்குமே சுகர் ஆட் பண்ணுவோம். அது இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சு ஐசிங் சுகர் மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், குக்கிங்கோட அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்றதுக்காக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். வச்சு பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்த ஒயிட் சன்னா வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நம்ம கார்லிக்லாம் வந்துட்டு உரிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு சின்ன மெத்தடு, கார்லிக்கு அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இது எல்லாமே வந்து நம்ம ஆயிலில் லைட்டாக பெரட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம வீட்டில் இருக்குமே இஞ்சி இடிக்கிற நவீன மிஷின், ஸோ அதில் போட்டு நல்லா இடித்து எடுத்தோம்னாலே டக்குன்னு தோல் உறிஞ்சு தனியாக வந்துடும். அந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணும்போது இது மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அது அப்படியே அழகாக கலண்டு வந்துடும். சின்ன வெங்காயம் வந்து ஆயில் போட்டு பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனாலும் ஒரு 10 minutes வந்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்னாலும் நமக்கு டக்குன்னு இந்த மாதிரி இடிக்கும் போது வந்துடும் தனியாகவே. குக்கிங்கில் ஏதோ நான் ஃபாலோ பண்ண குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெசிபிக்கு வந்து இஞ்சியும் தேவைப்படும், அதுவும் லைட்டாக இடிச்சுக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லியில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து குட்டியாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் மோடில் மட்டும், ரொம்ப அரைச்சிட வேணாம், பல்ஸ் மோடில்
விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிடும். பல்ஸ் மோடு மட்டும் போது, ரொம்ப அரைக்க வேணாம். அப்புறம் வந்து அதுலேயே வந்து ஊற வச்சுருக்க சன்னா எல்லாம் எடுத்து போட்டு ஸோ அதையுமே வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சுட்டு தான் பார்ப்போமே என்ன தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான தேவையான கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அது எல்லாமே நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு தேவையாக பிரெட் க்ரம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்ததுனால நான் அதை முன்னாடியே கிரைண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹேண்ட் க்ளவுஸ் ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணி வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா சும்மா ஒரு 1 or 2 டேஸில் வந்து இது ஃபினிஷ் ஆகிடும் அப்படின்னா நீங்கள் கை யூஸ் பண்ணிக்கோங்க. எது பண்ணினாலும் சரி லைட்டாக ஆயில் போட்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் அந்த இல்லைலாம் பிசுன்னு அந்த ஒட்டும்ல, அந்த மாதிரிலாம் ஒட்டாமல் இருக்கும். இது ஓரளவுக்கு ஒட்டாது, பட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் நான் இந்த மாதிரி தான் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால தான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ். நான் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸஸ்லாம் நிறையா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வெக்கேஷனுக்கு வெளியே போகிற டைம்லலாம் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அப்போ வந்து லைட்டாக அந்த ரேப் பேப்பர் மட்டும் அதில் உள்ளே அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுட்டு நான் அதை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷேப்லேயே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். வேணும்னா நம்ம லைட்டாக அந்த டைமில் மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்தோன்னே ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா வெங்காய பக்கோடா மட்டும் போட போகிறேன். அதுக்கு வந்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்து அந்த டைமில் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இந்த மாதிரி குண்டு குண்டாக அந்த ஆனியன் கட் பண்ணிவிட்டு பூண்டு கொஞ்சம் இடித்து போட்டுட்டு கருவேப்பிலை அப்புறம் சோம்பு போட்டு கை போட்டு மிக்ஸ் பண்ணாமல் நம்ம ஏதாவது கரண்டியோ ஸ்பூனோ வச்சு நல்லா லைட்டாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும்ல, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக தான். நிறைய பேர் அந்த வெங்காய பஜ்ஜி செய்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அந்த டைமில் அப்படியே தண்ணி விட்டு ஒரு மாதிரி சவுன்னு ஆகிடும். ஸோ இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக அந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடல் பாசி செய்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணிக்கு 2லேருந்து 2.5 டம்ளர் தண்ணிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடல் பாசி அரைச்சி வச்சுருக்கேன். இதுவுமே ரமலான் ப்ரிப்பரேஷனில் காட்டியிருப்பேன் எப்படி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. அதில் தான் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா அதை காய்ச்சி எடுத்துடணும். இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த இது ரெடி ஆகிடும். இதுவே நம்ம வந்து கட் பண்ணாமல் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டிலே ஆகும் அதை செய்கிறதுக்காக. அதுக்காக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் பார்த்துருங்க. பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே. நான் வந்துட்டு ஒரு 3 கலரில் வந்து செய்ய போகிறேன், 3 ஃப்ளேவர்ஸில் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக 3 பவுலில் செப்பரேட்டாக ஊற்றி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பால் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணி செய்கிறேன். அது செகண்டு பார்த்திங்கன்னா அந்த டேங்க் பவுடர் வாங்கி வந்துச்சு, அந்த டாப்பிக்கோ டேங்க் பவுடர் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அது கொஞ்சம் புளிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதில் ஒரு ஃப்ளேவரும், அதுக்கப்புறம் நான் ரோஸ் மில்க் அந்த சிரப் ஊற்றிருக்கேன், அதில் ஒரு ஃப்ளேவரும், 3 ஃப்ளேவர் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஈத் ஷாப்பிங்காக நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ தான் இந்த மோல்டு அழகாக இருந்ததுன்னு குட்டி குட்டியாக அந்த ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி மோல்டும், அதுக்கப்புறம் இந்த டீ பிளேட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்பவே வந்து ரீசனபிளான ப்ரைஸாக தான் இருந்தது. இதோட வீடியோஸும் நான் சீக்கிரமே ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதே வந்து குட்டீஸ் இருக்கிற வீட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதை சாப்பிடுவாங்க. நார்மலாகவே என்னோடய பசங்க இதை ஜல்லின்னு சாப்பிடுவாங்க. ஸோ அதுலேயும் அதே மாதிரி மோல்டில் நம்ம பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே சாப்பிடுவாங்க. அது இஃப்தார் டைமில் எடுத்திருந்த விலாகில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி சாஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த டீ ட்ரேயில் வச்சு நான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். அதோடையே சேர்த்து அப்படியே நம்ம ஃபாயில் போட்டுட்டு ஃப்ரீசரில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி தண்ணி அங்கங்கே சிந்திருக்கும் போது நம்ம டிஷ்யூ எடுத்து லைட்டாக அங்கங்கே தொட்டு எடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு வந்துடும். அந்த லாஸ்ட் இது மட்டும் வரவே இல்லை. இந்த பக்கம் உள்ள ஊற்றிருக்க அந்த சிரப்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் இதை மட்டும் அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பவுலில் ஊற்றி வச்சுருக்கிறது மறுநாளுக்கும் கூட வந்துடும். அதனால் நான் அதையும் ரேப் போட்டு நான் அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃப்ரிட்ஜில். லாஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த க்ரோசரி ஷாப்பிங் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக அந்த ப்ராடக்ட்லாம் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்டு. பட் நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஏர் ஃப்ரையர் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேக்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன்றதுனால நான் இது கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன். அதனால் இது கொஞ்சம் பீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ 20 dirhams தான் இதோட ஆஃபர் ப்ரைஸு. ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 40 கிட்ட போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கம்பேரிசன் வைஸ் இது நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதுக்கு 2 விதமான அந்த ஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து மாவு பிசைகிறதுக்கும், இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஜூஸருக்கு விப்பிங் க்ரீம் அந்த மாதிரி ரெடி பண்ணுறது, இல்லை
இந்த மாவுக்கு கேக்கோட பேட்டர் ரெடி பண்ணுறதுக்குலாம் வந்து யூஸாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இஃப்தாருக்கு செய்ய போகிற ஒரு ட்ரிங்க்குக்கு வந்து இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் இதை எடுத்து நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து 1 year வாரண்டி கார்டு கூட கொடுத்துருக்காங்க. சும்மா அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே தெரியும் 1 year வாரண்டின்னு போட்டிருப்பாங்க. இந்த கார்டை பத்திரமா வச்சுட்டு நமக்கு 1 yearக்குள்ளே ஏதாவது இஷ்யூஸ்னால் நம்ம போய் அது என்னன்னு சொல்லி சரி பார்த்துக்கலாம். அதுக்காக வாரண்டி கார்டெலாம் இருக்குது. ஃபீச்சர்ஸ் எல்லாமே அங்கே கொடுத்துருக்குறாங்க. அது போக இது வந்து ஃபுல் காப்பர் மோட்டார், அதுக்கப்புறம் 5 வேரியபிள் ஸ்பீடு இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க. நான் வந்து பர்சனலாக நான் என்னோடய லைஃப்பில் என்னெல்லாம் ப்ராடக்ட்லாம் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேனோ அதை ஜஸ்ட் நான் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். உங்களுக்கு கொஞ்சம் இங்கே யூஏயில் இருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக. ரோஸ் மில்க் ட்ரிங்க் தான் ரெடி பண்ணியிருக்கேன். பட் வந்து நம்ம நார்மலாக ரெடி பண்ணுற அந்த மெத்தடில் இல்லை. நான் இது மாதிரி தான் எப்போவுமே ரெடி பண்ணுவேன். ஸோ இஃப்தாருக்கு 1 time அல்லது 2 times இந்த மாதிரி ஒரு டைப் ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட்ரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட்ரு இல்லாதப்போ நான் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துருவேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம அடித்து எடுத்ததுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் போட்டுட்டு அதில் வந்து நான் ஊற வச்சு வேக வச்சுருக்க ஜவ்வரிசி கூட அதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ கஸ்டர்ட் பவுடர் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், காய்ச்சின பாலில். ஸோ அதையுமே அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு பீட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அப்படியே தூக்கி வைக்கும்போது நமக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால நான் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சு. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. இன்னும் ரெசிபீஸ்லாம் நிறையவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் அது எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.